ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும் ஐயா, நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு நீர் சொல்லித்தாரும் ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீர் சொல்லி தருகின்ற காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிவதற்கும் அதை நாங்கள் செயல்படுவதற்கும் கர்த்தரை நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14 21 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அதில் குறிப்பாக எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு அப்படின்னு சொல்லி அது தொடர்கிறது. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற கடவுள் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்னன்றதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் கடைசியில் சொல்லி நான் நினைக்கிறேன். பெண்கள் மத்தியில் இப்பொழுதெல்லாம் மனசோர்வுகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஸ்ட்ரெஸ். அது அதிகமாக பெண்கள் மத்தியில் தான் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. நான் யூடியூப்பில் தான் நான் பார்த்தேன் நினைக்கிறேன். பெண்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கின்ற மாநிலங்கள், இந்தியாவில் மாநிலங்கள், வேறு உலகத்தில் இருக்கின்ற நாடுகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் தமிழ்நாடு ரொம்ப லீஸ்ட்டாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகமாக குடிப்பது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஸ்ட்ரெஸ் இருக்குது, நம்மளுடைய பெண்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. எல்லா பெண்களுக்கும் பொதுவாக 90% பெண்களுக்கு மனசில் ஒரு அழுத்தம் இருக்கத்தான் செய்கிறது, மனசோர்வு. இந்த சோர்வுக்கு காரணம் ஒன்று குடிப்பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கூட, பெண் பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஏன்னா பெண் பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா தனியாகவே வாங்கின்னு போய் குடிக்கிறாங்க, கடையில் போயிட்டு வாங்கின்னு போய் குடிக்கிறாங்க. ஏன் இந்த பெண் பிள்ளைகள் அவ்வளோ தைரியமாக குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய பெற்றோர் அல்லது அவருடைய தகப்பனார் வீட்டில் வாங்கின்னு குடிக்கிறாரு. அதனால் அவர் அந்த பெண் பிள்ளைகளை போய் கேட்க முடியல. அதனால் அந்த பெண் பிள்ளைகள் தொடர்ந்து அந்த தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் அந்த தாய்க்கு மனசில் ஸ்ட்ரெஸ் வருது. அதுதான் பெண்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது, சோர்வு, மனசோர்வு வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் ஜெனிஃபர் அப்படின்ற ஒரு பெண் ஒரு அறிக்கை ஒன்றை, இந்த மனசோர்வு அறிக்கை அதிகரித்து கொண்டிருப்பதை பற்றிய ஒரு வேதனையான அறிக்கையை இந்த ஜெனிஃபர் என்கின்ற ஒரு பெண் அவங்களே கேட்டாங்களாம், கேட்க நேரிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம்னா குடிப்பழக்கம், இன்னொன்று மருந்து மாத்திரைகள், கணவன்களின் தவறான உறவுகள். நிறைய ஆண்களுக்கு தவறான உறவுகள் இருக்கிறது, பெண்களுக்கு கூட இருக்கிறது இப்பொழுது. அதனால் இந்த மாதிரியான தவறான உறவுகள், குடும்பத்தை குறித்த அதிக கவலை அற்று இருப்பது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, இந்த ஜெனிஃபர் என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தாவே நீர் அதை பற்றி என்ன செய்து கொண்டிருக்கிறீர் அப்படின்னு கேட்டாங்களாம். ஐயா, இப்படி பெண்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குத, மனசில் இவ்வளோ கவலைகள் இருக்கிறத, இவ்வளோ மனசோர்வுகள் இருக்கிறத பெண்களுக்கு, ஆனால் நீங்கள் என்ன தான் பண்ணினுக்கிறீங்க அப்படின்னு கடவுளை பார்த்து இந்த ஜெனிஃபர் கேட்டாங்களாம். ஏன்னா அவங்க தானே இந்த செய்தியை கேட்குறாங்க, அதனால் அந்த கேள்வியை கேட்டாங்களாம். இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை குறித்து அதிகமாக யோசித்தாங்களாம். அதிகமாக யோசித்து கொண்டே இருந்தார்கள். ஏன் இந்த பெண்களுக்கு இப்படி ஸ்ட்ரெஸ் வருது, ஏன் இவர்கள் மருந்து மாத்திரைகளை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள், ஏன் இவர்களுக்கு இந்த குடிப்பழக்கம் அதிகமாக இருக்கிறது குடும்பத்தில், இப்படி குடும்பத்தை குறித்து அதிக கவலை இல்லையே அப்படின்னு சொல்லி இதை குறித்து அதிகமாக அவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்களாம். அந்த யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே, அதுக்கு முன்னால் அவள் என்ன சொல்கிறா, கடவுளாண்ட நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். கர்த்தாவே நீர் அதை பற்றி என்ன செய்து கொண்டிருக்கிறீர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால, கேட்டுட்டு இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கிறார். சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய உள்ளத்தில் பேசினாராம்.
என்ன பேசினாரான்னா, எதையாகிலும் ஒன்றை என் நிமித்தமாக நீ செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த ஜெனிஃபர் கிட்ட என்ன சொன்னாராம், இந்த பிரச்சனைக்கு எதையாகிலும் ஒன்றை என் நிமித்தமாக நீ செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாராம். நிறைய நம்மளுடைய சாட்சிகளை கேட்குறோம், நம்மளுடைய ஜெபங்களில் பார்க்குறோம். அதெல்லாம் பார்த்தோம்னா நாம் நிறைய விஷயங்களை கடவுள் மேலே சாத்தி விட்டுறோம். ஆண்டவரை இதை செய்யும், கண்டிப்பாக இதை நீ செய்வீர் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் மேலே சாத்துறோமே தவிர, ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு நான் என்ன ஏன் செய்யணும் அப்படின்னு என்னைக்காவது யாராகிலும் ஒருவர் நம்ம கேட்டிருக்கிறோமா? நான் கேட்டிருக்கிறேன்னா, நான் என்ன ஏன் பண்ணணும் இதுக்காக, இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி என்றைக்காவது நாம் நம்மளை சார்ந்து கேட்டிருக்கிறோமா? இந்த ஜெனிஃபர் கூட கேட்டாளா, நீர் என்ன பண்ணினுக்கிறீங்கன்னு தான் கேட்குறா. அதனால் இந்த ஜெனிஃபர் கிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாரா, என் நிமித்தமாக நீ ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளத்தில் சொன்னாராம். அப்படி நான் எதனா செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்னிடத்தில் இருக்கிற குறைபாடுகள் என்ன அப்படின்னு இவ யோசித்து பார்த்துருக்கிறா. நான் எப்படியா செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறா. நான் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பெண்களுக்குரிய இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குதே, இந்த மன சோர்வு இருக்கிறத, இதை குறித்து நான் என்ன செய்ய முடியும், நான் எதனா செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த ஜெனிஃபர் யோசிக்கும் பொழுது அவள் ஒரு 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 பட்டியல் ஒன்று இட்டுன்னு வரா. ஒரு பட்டியல். ஏன்னா நான் செய்வதாக இருந்தால் என்னெல்லாம் எனக்கு தடைகள் இருக்கிறது அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறா. முதல்ல வெட்கம் தான். இப்போ என்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்ணன் கூட அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, பாட்டு மட்டும் எழுதி வச்சுன்னுக்கிறியே தவிர பாடவும் மாட்டேங்கிறிய அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்பாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வெட்கம் என்பது ஒன்று எல்லாருக்கும் இருக்கிறது தான். அது வெட்கம். அதுக்கப்புறம் பயம். இதெல்லாம் ஈடுபடுவதாக இருந்தால் ஒரு பயம். அந்த பயத்தின் நிமித்தமாக நாம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்னுடைய ஹார்ட் இருக்குத, அதில் உணர்வு இல்லை, இதை குறித்த ஒரு உணர்வு இல்லை. ஐயோ, இந்த பெண்கள் எல்லாம் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், என்னோடு கூட இணைந்திருக்கிறவர்கள், அல்லது என்னுடைய குடும்பத்தோடு கூட இணைந்திருக்கிறவர்கள், அல்லது இன்னொரு குடும்பத்தில் இருக்கிறவர்கள், இப்படி இருக்கிற இந்த பெண்களுக்கு எல்லாருக்கும் மனதில் இப்படி இவ்வளவு சோர்வு இருக்கிறத, ஆண்டவரே நான் எதனா செய்யணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களே, நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் பொழுது வெட்கம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, நேரம் இல்லைன்னு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், உணர்வற்ற இருதயம் எனக்கு இருக்குது, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஜெனிஃபர் தள்ளப்பட்டாளாம். நாம் கூட அப்படி தான் யோசிக்கிறோம் இல்லை? அப்படி தான் யோசிக்கிறோம். இந்த ஜெனிஃபர் இப்படி யோசித்து கொண்டே இருக்கும்பொழுது திடீர்னு அவளுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஐயோ டைம் ஆகிடுச்சே, குழந்தைங்கள்லாம் போயிட்டு ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வரணுமே அப்படின்னு சொல்லி அவளுக்கு நினைவுக்கு வந்த உடனே ஒரு நல்ல ஒரு உடையை உடுத்திக்கிட்டு ஜெனிஃபர்னு சொல்கிறதுனால அந்த வெளிநாட்டு கதை தான் இது, உண்மையாக நடந்த நிகழ்ச்சி. அது ஒரு பழைய கார் தான். அந்த காரை ஓட்டி கொண்டு போகுவதற்கு முன்னால் பொதுவாக இன்றைக்கெல்லாம் மோட்டார் சைக்கிள் ஓட்டுறவங்க கவனித்து பாருங்கள், இந்த கார் ஓட்டுறவங்களாம் கவனித்து பாருங்கள், கையில் ஒரு க்ளவுஸ் ஒன்று போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த கிரிப்புக்காக. அந்த க்ளவுஸை தேடும் பொழுது பார்த்தா ஒரு மூலையில் அந்த க்ளவுஸ் கிடக்குது. அந்த க்ளவுஸ் மூலையில் கிடந்தது, சுருங்கி கிடந்தது. அதுக்குள்ளார தன்னுடைய கையை என்ன பண்ண நுழைச்சிக்கிட்ட பிறகு பார்க்குறா, இதுவரையிலும் இந்த கையுறை தேவையற்றதாக கீழே கிடந்தது, இப்போ நான் கையை உள்ள நுழைச்ச உடனே இது பயனுடையதாக மாறிவிட்டது அப்படின்னு யோசிக்கிறேன். அப்படியானா நான் இதுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு என்னால் முடியாது, எனக்கு வெட்கம் இருக்குது, எனக்கு பயம் இருக்குது, எனக்கு நேரம் இல்லை, இப்படி எல்லாவற்றையும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், பயனற்றவளாக கிடக்கிறேன் நான். ஆனால் ஆண்டவர் என்னை பயன்படுத்துவாரேயானால், எப்படி ஆண்டவர் என்னை பயன்படுத்துவாரேயானால் நான் பயனுள்ளவராக நான் மாறிட முடியும் அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறான். ஒரு கை உரை பயனற்றதாக கீழே கிடந்தது, கரங்களில் அது உள்ள நுழைச்ச உடனே அது பயனுடையதாக மாறினது போல ஆண்டவருடைய வல்லமை எனக்குள்ளே வந்துச்சுன்னா, ஆண்டவர் என்னை செயல்பட வைத்தார்னா என்னாலும் செயல்பட முடியும் என்று சொல்லி அவள் நினைத்து கொண்டானா. இது உங்களுக்கு புரியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நம்பர் 1, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-10 வரைக்கும். இதில் பாருங்கள், அதில் அவர் சொல்கிறாரு, ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு.
2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில். அதில் 7ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு முள் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு ஒரு பலவீனம் இருந்தது, அதுதான் அவர் முள்ளுன்னு சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலன். ஒரு பலவீனம் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை நான் என்ன யோசித்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இந்த பவுல் என்ன நினச்சிருப்பார்னா, இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கிடுச்சுன்னா நான் இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன் அப்படின்னு இவர் ஒரு வேளை நினச்சிருக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாரு ஆண்டவர் இடத்துல, ஐயா இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார், சொல்கிறார். சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறார் அவருக்குன்னா, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி, இது போதுண்டா உனக்கு. இந்த பலவீனம் இருக்குதுல்ல, இந்த பலவீனம் இருந்ததுன்னா அது இருக்கும் பொழுதே, அந்த பலவீனம் உனக்கு இருக்கும் பொழுதே என் பலன் உன்னோடு கூட தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். இந்த பலவீனத்தை நான் எடுத்துட்டேன்னா என் பலம் உங்ககிட்ட இருக்காது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. என் பலன் உன்னோடு கூட தங்கி இருக்கணும்னு சொன்னால் உனக்கு பலவீனமாக இருக்கணும் நீ, அப்போ தான் என்னுடைய பலன் உன்னோடு கூட தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலனுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எதை காத்துக்கொண்டாரா, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியானா அந்த அளவுக்கு ஆண்டவர் இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய பலவீனத்தில் பலத்தை கூட்டி வழங்கி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு செய்கிறார். அப்படியானா அந்த பலன் யாருடைய பலன்? பவுல் அப்போஸ்தலன் செய்த பலன் யாருடையது? கர்த்தருடையது பலன். இதைத்தான் அவள் புரிந்து கொண்டாள். இந்த கைவுறை பயனற்றதாக கீழே கடந்தது, என்னுடைய கரங்களை அதோடு கூட நுழைத்து கொள்ளும் பொழுது அந்த கைவுறைகள் பயனுடையதாக மாறிவிட்டது. அதே போல் ஆண்டவர் நான் எதனா அவருக்காக செய்யணும்னு சொல்லி விரும்புகிறார, என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நான் ஆண்டவருடைய பலத்தினால நான் செய்ய போகிறேன். நான் செய்யலை, நினைக்கிறேன் ஜெனிஃபர் நினைக்கிறேன், நான் செய்யலை, ஆனால் என் ஆண்டவருடைய பலன் எனக்கு உள்ளிருந்து என்னை செய்யும்படியாக தூண்டுகிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் 12லேருந்து 18 வரைக்கும், இதெல்லாம் குறித்து வச்சுங்க, படித்து பாருங்கள் வீட்டில் போய். அதில் பார்த்தீங்கன்னா கிதியோன் அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் நியாயாதிபதிகளை பார்த்தீங்கன்னா, அந்த கிதியோன் என்ற மனுஷன் அங்கே ஆண்டவர் இடத்துல என்ன பேசுகிறான் அப்படின்னு சொன்னால், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13, என் ஆண்டவனே கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன், கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா அப்படின்னு இதெல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டே வராரு. சொல்லிக்கிட்டே வரும்போது 14வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் முக்கியமான வார்த்தை. உனக்கு என்ன பலன் இருக்கிறதோ அந்த பலனோட போ. நான் இந்த கிதியோன் சொல்லுவார், நான் இந்த குடும்பத்திலேயே ரொம்ப சின்னவன், நான் ரொம்ப சிறியவன், என் குடும்பம் ரொம்ப சின்னது, என்னால் ஒன்றும் முடியாது, நான் போய் இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியாது, இந்த பெலிஸ்தர்களை என்னாலெல்லாம் மீட்க முடியாது, பெலிஸ்தர்கள் இடத்துலேருந்து இந்த மக்களை மீட்க முடியாது, இப்படியெல்லாம் சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு வருவார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு என்ன பலன் இருக்கிறதோ அந்த பலத்தோட போ அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை அனுப்புகிறவர் நான் இல்லவா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் இல்லவா, உன்னை அனுப்புறது நான் இல்லவா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் தானே உன்னை அனுப்புகிறேன், உனக்கு இருக்கிற பலத்தோட போ, நான் உன்னை எப்படி ஒன்றாலும் செய்வேன். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண சட்டி, மண் சட்டியை வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை இந்த கிதியோன் உண்டு பண்ணினான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய வல்லமையான காரியங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காரியங்கள், அவங்கள சர்வ சாதாரணமாக செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்பார், சர்வ சாதாரணமாக செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருப்பார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில், இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நற்செய்தி புத்தகங்களிலும் பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் மரித்து விட்டார், அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க, இயேசுநாதர் உயிரோடு கூட எழுந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொன்னது? பெண்கள் சொல்கிறாங்க. பெண்களுடைய சாட்சியை யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனால் பெண்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேதுரும் யோவானும் ஓடி போய் பார்க்குறாங்க. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 40 நாள் அளவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 40 நாள், அதுதான் எல்லா சுவிசேஷ பாடங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது.
மூன்றாவது வசனத்தை பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவர்களை அவர்களோடு கூட பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே, அப்படின்னா என்ன அர்த்தம்? சாட்சிகளினாலே, உதாரணங்களினால தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவருக்கு காண்பித்தார். எல்லாருக்கும் உயிரோடு இருக்கிறவராக காமிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் இவர் போயிட்டு அந்த பூட்டப்பட்டிருக்கிற அறையில் எல்லாம் பயந்து நடுங்கி உள்ளே போய் உட்காந்துனுக்கிறான். சீஷர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி உள்ளே உட்காந்துனுக்கிறான், பதுங்கிட்டான். இயேசுநாதரை பிடிச்சி கொலை செஞ்ச மாதிரி என்னையும் கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி இவர்களாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் உள்ளே போயிட்டு சமாதானம்னு சொல்கிறார். பூட்டு திறக்கலை, கதவு திறக்கலை, எதுவுமே பண்ணல. நேராக உள்ளே போகிறார். உள்ளே போய் உங்களுக்கு சமாதானம்னு சொல்கிறார். இயேசுநாதர் இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தவர் கடைசியில் என்ன பண்ணுறாரு? இங்கே பாருங்கள், 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 14வது வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகின்ற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்களாக. இவன் யார்? இவன் பயந்து நடுங்கினவன் பேதுரு. பூட்டப்பட்ட அறைக்குள்ளார உட்கார்ந்து கொண்டிருந்தவன் பேதுரு. அதன் பிறகு இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்துட்டாருன்னு சொன்னால், இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை என்ன, என்னுடைய சாப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி யோசித்து என்ன பண்ணுறான்? நான் மீன் பிடிக்க போகிறேன், எல்லோரும் என் கூட வாங்கன்னு சொல்கிறான். கொஞ்சம் பேர் கூட கூட்டின்னு போகிறான். இரவு முழுவதும் மீன் பிடிக்கிறான். மீன் ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. கிடைக்காத அற்புதம் தான் இயேசுநாதர் போய் சந்திக்கிறார். இப்படி இருந்த இந்த பேதுரு என்ன பண்ணுறான்? பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் துணிந்து நின்று எழுந்து நின்று பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இவர்கள்லாம் குடிச்சிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவெல்லாம் குடிச்சிட்டு பேசுகிறான். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட போது அக்னிமயமான நாவுகளினால் இறங்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் பல்வேறு அங்கு இருந்த மக்களுடைய அத்தனை பேருடைய பாஷைகளில் இவர்கள் பேசினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இவர்கள் நம்மளுடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் பேசுகிறார்களே அப்படின்னு இவர்களுக்கு எல்லாருக்கும், கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரியுது. அவங்களுடைய பாஷைகளில் அவங்கவுங்க பேசுகிறார்கள், புரியுது அவர்களுக்கு. புரிந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு விட்ட பிறகு நடுங்கி கொண்டிருந்த, பயந்து கொண்டிருந்த சீஷர்கள் எல்லாம் துணிவோடு கூட எழுந்து, இயேசுவே எல்லாத்துக்கும் ஆதாரையா, அவர் நீங்கள் தான் கொலை செஞ்சீங்க, பிரதான ஆசாரியர்கள், இந்த அரசு ஊழியர்கள் எல்லாருமே சேர்ந்து அவரை கொண்டுட்டீங்கய்யா, ஆனால் அவர் உயிரோடு கூட எழுந்துட்டார், அவரை குறித்து நாங்கள் எல்லாரும் சாட்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த 3 விஷயங்களை மட்டும் நான் பைபிள்லேருந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு பலவீனம் இருந்தால் தான் என் பலன் உன்னோடு கூட தங்கியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்கிட்ட உன்னை அனுப்புகிறவர் நான் இல்லவா, உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போட, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதன் பிறகு பதுங்கி நடுங்கி பயந்து அறையை பூட்டிட்டு உள்ளே உட்கார்ந்து நின்ற மக்களை அவங்களுக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு விட்ட பிறகு துணிவோடு கூட எழுந்து அவர்கள் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த ஜெனிஃபர் கூட ஆண்டவர் என் மூலமாக எனக்கு ஒன்றும் இல்லாத என்ன, நான் பயப்படுறேன், நான் பயம் உண்டு, எனக்கு வெட்கம் உண்டு, நான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நேரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதன் பிறகு உணர்வற்ற இருதயம்தான் எனக்கு இருக்குது. அதே நேரத்தில் தோல்வியினுடைய பயம் வேறு எனக்கு இருக்குது. இவைகள் எல்லாம் இருந்தாலும் கூட இது இருக்கட்டும் ஒரு பக்கத்தில், ஆனால் ஆண்டவருடைய வல்லமை எனக்குள் வரும் பொழுது நான் துணிச்சலாக இறங்கி என்ன பண்ணுவேன்? இந்த பெண்களுடைய அந்த என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மன சோர்வுகளுக்காக நான் பணி செய்வேன் என்று துணிந்து இறங்கினாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மக்களைப் போல இன்றைக்கு இந்த கிரேஸ் டிவியில் ஜெபித்து கொண்டிருக்கிற, சாட்சி சொல்லுகின்ற இந்த 2 பேர்கிட்டே நான் கேட்குறேன், செய்தி சொல்லுகின்றேன், என்ன மாதிரி செய்தி சொல்கின்றேன், என்னையும் நான் பார்த்து கேட்குறேன், என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்கிறாரா? உங்ககிட்ட பேசியிருக்காரு? செய்தி சொல்கிறவங்கள, இல்லை சாட்சி சொல்கிறீங்களே, இல்லை ஜெபிக்கிறீங்களே, என்றைக்காவது ஒரு நாள் உங்களோடு கூட பேசியிருக்கிறாரா? ஆண்டவரே இவர்களுக்காக ஜெபிக்கிறீங்களே, ஆண்டவராண்ட சொல்கிறீங்களே இவர்களை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்கிறீங்க, ஆண்டவரே இவர் எழுந்து நடக்கணும்னு சொல்கிறீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்ன ஜெபம் பண்ணியிருந்தீங்க? ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் எங்கே படுத்த படுக்கையாக கிடக்கிறார், கை காலெலாம் விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. என்ன செய்கிறீங்க? தொடர்ந்து அவருக்காக இங்கே ஜெபம் பண்ணுறதோடு அப்படியே விட்டுட்டிங்களா? தொடர்ந்து ஜெபிக்கிறீங்களா அவர்களுக்காக? வேறு எதனா இப்படிப்பட்ட மக்களுக்காக எதனா ஒரு ஊழியம் செய்கிறீங்களா? இறங்கி போகிறோமா? நம்ம போகிறோம். இங்கே கிரேஸ் டிவியில் புதன்கிழமை அப்படின்னா வந்துடுறேன், நான் கூட வந்துடுறேன்.
இல்லை அப்படி தானே? நான் கூட வந்துடுறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இல்லை, உன் பலவீனம் இல்லை, உன்னுடைய பயம் இல்லை, நான் உனக்குள்ளார வல்லமையை தரேன், நான் உனக்கு வல்லமையை தரேன், நான் உனக்குள் வருகிறேன், நான் வந்து நீ செய், நான் உனக்குள்ளே இருந்து நான் செயல்படுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீ செயல்படு, உனக்குள்ளே இருந்து நான் செயல்படுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். மோசேக்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்? மோசேக்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, உன் கோலை நீட்ட அவர் முதலே சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்? அந்த முள் செடி பற்றி எரிகிறது, ஆனால் அது வெந்து போகவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பிரச்சனைகள் வரும் உனக்கு, போராட்டம், ஆனால் உன்னை ஒன்றுமே செய்யாது. அந்த போராட்டங்கள் உன்னை ஒன்றுமே செய்யாதுன்னு முதலே சொல்லிட்டாரு. அந்த முள் செடி பற்றி எரியும் பொழுதே சொல்லிட்டாரு. ஆனால் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இந்த மக்கள் எல்லாரும் முன்னால் செங்கடல் நிற்குது, பின்னால் வந்து அந்த எகிப்திய மக்கள் துரத்திக்கிட்டு வராங்க, நாங்கள் எங்களை பிடிச்சிடுவாங்க, எங்களை கொண்டு போயிடுவாங்களேன்னு சொல்லி கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். மோசேக்கிட்ட போய் முறையிடுறாங்க. இங்கே எடுத்துன்னு வந்து எங்களெல்லாம் சாக்கடிக்கிறதுக்கு பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர்கிட்ட போய் நான் கேட்குறேன்ட்டு போய் மோசே கேட்கும்போது, உன் கோலை நீட்டுறா, வேலை என்னடா உனக்கு? நான் தான் உனக்கு ஏற்கனவே உனக்கு சொல்லிட்டேன் இல்லை, போய் கோலை நீட்டு. எது அவர்களுக்கு தடையாய் நின்றதோ அதுவே அவர்களுக்கு மதில் சோறு மாதிரி நின்றுச்சு. தடையாக இருந்தவைகளெல்லாம் மதில் சோறு மாதிரி நின்றுச்சு. அப்போ தான் தண்ணீர் வந்து வற்றி இருக்கிறது. நம்மெல்லாம் ஒரு குட்டையை ஒரு ஏரியெல்லாம் பார்த்துருக்குறோம். தண்ணீர் அப்போ தான் வற்றி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சேறு சகதியமாக தான் இருக்கணும். ஆனால் அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்தது போல நடந்து போனார்கள். ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்கிறார். யார் மூலியமா? ஒரே ஒரு கோல் தான் நீட்டினான், செங்கடலுக்கு நேராக நீட்டினான். ஒரே ஒரு கோல் தான். எவ்வளோ பெரிய பாருங்கள், அந்த அந்த செங்கடல் ரெண்டாக பிளந்தது, மதில் மாதிரி நின்றது, வெட்டாந்தரையில் நடந்து போகிற மாதிரி நடந்து போனாங்க. அதன் பிறகு பின்னால் மூடிக்கிட்டே வந்தது. எகிப்தியர்களெல்லாம் செத்து மடிந்தார்கள். அப்புறம் அதிகாலை வேளையில் அவர்களுடைய பிணங்களை கடற்கரை ஓரத்தில் பார்த்தார்கள். அதுக்கப்புறம் துதிச்சு பாடுறாங்க. பாடினோடனே திரும்ப மாறாவாண்ட போகிறாங்க. அங்கே போனவுடனே மறுபடியும் சண்டை, சச்சரவு, பிரச்சனை. அதனால தான் அங்கேருந்து எகிப்திலிருந்து புறப்பட்ட ஒருத்தம் கூட என்ன பண்ணல, 2 பேரை தவிர கானான் தேசத்துக்குள்ளார பிரவேசிக்கவே இல்லை. ஒருவேளை கானான் தேசத்திற்குள்ளார பிரவேசிக்காதபடிக்கு இன்றைக்கு நம்முடைய கைகளை கட்டி வச்சுங்கிறோமா, நம்ம மனசை இருதயத்தை கட்டி வச்சுங்கிறோமா? உணர்வற்ற இருதயம் நமக்கு இருக்குதா? பயம் இருக்குதா? போராட்டங்கள் இருக்கிறதா? வெட்கம் இருக்குதா? நேரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னில் என் வல்லமையை நான் வைக்கிறேன், நீ புறப்பட்டு போ, பயப்படாத, பயப்படாத, பலன் கொண்டு திடமனதாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பலன் கொண்டு திடமனதாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். திடமனசார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் எங்களிடத்தில் நீர் கொடுத்திருக்கிற வேலையை செய்வதற்கான திறமைகள் எங்களிடத்தில் இல்லை என்று நாங்கள் யோசிக்கிறேன் ஐயா. ஆனால் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற உம்முடைய வல்லமையின்படியே ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்க விரும்புகிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை உம்முடைய வல்லமையினால் செயல்பட வைக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அன்புள்ள ஆண்டவரே, நீர் உம்முடைய வல்லமையை எங்களுக்குள் அனுப்பும் பொழுது, எங்களுக்குள் வைக்கும் பொழுது ஆண்டவரே, எங்கள் மூலமாக அநேக காரியங்களை செய்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர் என்பதை ஆண்டவரை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அன்றைக்கு மோசேயின் மூலமாக அநேக திருஷ்டாந்தங்களின் மூலமாக ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தியும் கூட ஆண்டவரே, நிறைய பேர் ஆண்டவரே, அதில் குறிப்பாக நாங்களும் கூட விழுந்து போயிருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு தைரியமாய் துணிச்சலோடு கூட எழுந்து நிற்க கிறிஸ்துவின் வல்லமை எங்களுக்குள் இருக்கிறது. உயிரோடு கூட எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை எங்களுக்கு உள் இருக்கிறது. நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்லி நாங்கள் புறப்பட்டு போவதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறையா. அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய வல்லமையினால் ஆண்டவரை எங்களை செயல்பட வையும். நாங்கள் செயல்பட்டு ஆண்டவரை அநேகரை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுகின்ற அந்த வல்லமையுள்ள ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.